போன எபிசோடில் நம்ம புளியோதரை செய்கிறதுக்கு புளிக்காய்ச்சல் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நீங்கள் புளிக்காய்ச்சல் செஞ்சு புளியோதரை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடில் உங்களை ஒரு பலகார ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது என்ன பலகாரம் அப்படின்னு சொன்னாக்கா அது போலின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் அதை போலின்னு சொல்லுவோம். இதே கர்நாடகாவில் ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு, 1/2 லிட்டர் அளவில் 1/2 லிட்டர் கடலைப்பருப்பு, தேங்காய், சிறிய தேங்காயாக இருந்தால் ஒரு தேங்காய், அல்லது பெரிய தேங்காய் மூடியாக இருந்தால் ஒரு தேங்காய் மூடி அளவு தேங்காய் பூ, 1/2 கிலோ வெல்லம், சிறிது சோடா உப்பு, சமையல் சோடா சிறிதளவு, சாதாரண உப்பு கொஞ்சம், எண்ணெய், நெய், ஏலக்காய் பொடி, இதெல்லாம் நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் நம்ம முதல்ல என்ன செய்யணும், இந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். அது எப்படி பிசைகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுவோம். உப்பு போட்டுக்கிட்டு சிறிதளவு பேக்கிங் சோடா, சமையல் சோடாவில் சிறிதளவு போட்டால் போகிறோம். கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், சமையல் சோடா கொஞ்சம் போட்டிருக்கோம். இதில் தண்ணியை ஊற்றி பிசையணும். இதில் தண்ணியும் ஊற்றிட்டு எண்ணெயை கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும். கையில் ஒட்டாத அளவுக்கு எண்ணெயை தாராளமாக விட்டு பிசையணும். தண்ணியும் ஓரளவுக்கு விடணும். எண்ணெயை கொஞ்சம் தாராளமாகவே விடணும். அதுக்கு அப்போ தான் அது தளர கையில் ஒட்டாமல் நல்லா. இதுக்கு நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துறது நல்லது. இந்த அளவுக்கு தண்ணி விட்டு எண்ணெயும் விட்டு தளர பிசையணும். இது இன்னமும் அது நல்லா தளர இருக்கணும். பிசைஞ்சிட்ருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் தளர பிசையலாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா இப்படி தளர இருக்கிற மாதிரி, அதே சமயம் கையிலையும் அதிகம் ஒட்டாத அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா தளர பிசைஞ்சு ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இங்கே இந்த பேப்பர் டவல் கிடைக்கிறதால நம்ம துணி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த பேப்பர் டவலை நினச்சி நல்லா புழிஞ்சிட்டு இதே போட்டு முடி வச்சுக்கலாம். இங்கே தேங்காய் பூவும் ரெடிமேடாக கிடைக்கிறதால நமக்கு தேங்காய் உடைச்சி திருவ முடியலன்னா அந்த தேங்காய் பூ ரெடிமேடாக கிடைக்கிற தேங்காய் பூவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாவு ஊறுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கடலைப்பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம், வெல்லத்தையும் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம், தேங்காய் பூவையும் துருவி எடுத்துக்கிட்டோம், ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறோம். எல்லாமே இப்போ ரெடி ஆகிருக்கு. இப்போ பூரணம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ முதல்ல பார்க்கலாம். தேங்காய் பூவை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், எண்ணெய் சட்டியில் போட்டு கடாயில் போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிக்கணும். லேசாக வதக்கினா போகிறோம். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக வதக்கி அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ அடுத்தாப்பில் இந்த வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை எண்ணெய் சட்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை இலக விடணும்.
வெல்லம் கரைஞ்சி வருது. இப்போ நம்ம துளி உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இனிப்பு அப்போ தான் கொஞ்சம் தூக்கலாக தெரியும். இப்போ அடுத்தாப்புல நம்ம என்ன செய்யணும்னா இந்த கடலைப்பருப்பை அதில் போட்டு கிளறணும். நம்ம இதில் வந்து கடலைப்பருப்பை வந்து போட்டிருக்கோம், வேக வச்ச கடலைப்பருப்பை போட்டிருக்கோம். இது வந்து கடலைப்பருப்பாக நம்ம அப்படியே முழுசாக போட்டோம்னா நம்ம போலி தட்டும்போது அந்த முழு பருப்பு வந்து இந்த மாவை தாண்டிட்டு வரும்போது ஓட்டை விழுந்துடும். அதுக்காக இது என்ன செய்யணும், முழு பருப்பாவோ இல்லை 1-2 மசிச்சோ போடக்கூடாது. முடிஞ்சால் அந்த மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் போட்டு பவுட்ரு பண்ணி அதில் கலந்துக்கலாம். அப்படி அதை பவுட்ரு பண்ண முடியலன்னு சொன்னாக்கா மத்தால நல்லா மசிச்சு விட்டு ஈவனாக ஒரே மாதிரி வர மாதிரிக்கு வச்சிச்சு அதில் கலந்துக்கணும். அது ஒன்றும் அரையமாக இருந்தது அப்படின்னா தட்டும்போது சீராக வராது. அதனால தான் நம்ம ஒன்று பவுடராக மிக்சியில் போட்டோ இல்லை மத்தில் கடைஞ்சோ ஓரளவுக்கு ஈவனாக அந்த பருப்பை ஆக்கி அதுக்கப்புறமா அந்த வெள்ளை இதில் போடணும். வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தப்புறம் அதை போடணும். போட்டதுக்கப்புறமா இந்த தேங்காயையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த வதக்கி வச்சுருக்க தேங்காயையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபைனலாக ஏலக்காய் தூள் பண்ண ஏலக்காய் பொடியையும் அதில் போட்டுடுறோம். இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தாப்பில் அதை என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பூரணத்தை என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி உருண்டை செஞ்சு வச்சுருவோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த மைதா மாவையும் இப்போ அது மாதிரி கிள்ளி எடுத்துக்கணும். அதுக்கு முன்ன இந்த பேப்பரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கையிலையும் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்க எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு இந்த மாவை கொஞ்சம் கிள்ளி இப்படி எடுத்துக்கலாம். மாவை இது மாதிரி தட்டி இதுக்கு உள்ளார இந்த பூரணம் உருட்டி வச்சுருக்க பூரணத்தில் ஒரு உருண்டையை வச்சு அதை மூடி உள்ளார பூரண உருண்டையை உள்ளே வச்சு இது மாதிரி தட்டணும். இது மாதிரி தட்டினதுக்கப்புறமா இதை எடுத்து இந்த பேனில் இந்த மாதிரி போடணும். ஒரு பக்கம் வெந்ததும் இந்த மறுபக்கம் திருப்பி போடணும். இதுக்கு முதலையும் எண்ணெய் விட வேண்டியில்லை, பரட்டி போடும்போதும் எண்ணெய் விட வேண்டியில்லை, சும்மாவே போடலாம். திருப்பி போட்டு செவந்ததும் இதை இப்போ எடுத்துடலாம். இது மாதிரி செவக்க வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு இதை என்ன செய்யணும், அதுக்கப்புறமா எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக இதில் நெய்யை லைட்டாக அப்படி தடவி வச்சிட்டோம்னா இது 2-3 நாள் வரைக்கும் சாஃப்டாக நல்லாவே இருக்கும். வீணாகவும் போகாது, டேஸ்ட்டாக நெய் வாசனையாக சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க, இதே போலியை நீங்கள் வாழை இலையில் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் மெலிசாகவும் வரும். இது இப்போ பிளாஸ்டிக் பேப்பருங்கிறதால இந்த அளவுக்கு நம்ம செஞ்சோம். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டோ வாழை இலையோ அதில் நீங்கள் தட்டலாம். எப்படி செஞ்சாலும் ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட் இது. வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பு பலகாரம் இது. இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.